எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமாக. ஹalleluya ஹalleluya ரீபாலாவா ராபா ஷந்தர ரந்தர ரபா. எல்லாரும் வாழ்த்துற ஸ்தோத்திரமாக, எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஹalleluya ரீபாலாபானா ஷந்துரி கபாதாரா ரபா திபாரி கபாரா ரந்தர ரந்தர ரபா. உம்முடைய வல்லமை மத்தியிலே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உரிபால வந்தரந்தர ரப ஷக்கரந்தர ரந்தர ரப திபலக்கபார ரந்தர ரப. வாயை விரிவாய்த்தர நான் அது நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருவிருந்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். திருவிருந்து கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தியில நாம சேர்வதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், நாம் எப்படி எடுக்க வேண்டும், அந்த திருவிருந்தை உண்மையாக எடுத்தால் என்ன கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அதனுடைய நன்மைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த காலை நேரத்திலே உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். திருவிருந்து என்பது ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு ஒப்பற்ற அனுபவமாய் இருக்கிறது. திருவிருந்து கர்த்தரோடு இசைந்திருக்கிற அனுபவமாய் இருக்கிறது. அது ஒரு பெரிய கிருபையாய் இருக்கிறது. குறிப்பாக வேதாகமத்திலே கப்பர்நகூம் என்ற இடத்தில் அருள்நாதர் இயேசு திருவிருந்தை குறித்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். அதை இந்த காலை வேளையிலே நம் வசனம் வாரியாக ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்க, அவருடைய திருவிருந்துல, அந்த அவர் கொடுக்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற திருவிருந்துல மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனை அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவனுக்கு என்ன உண்டு? முதல்ல நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் அவன் இறந்த பிறகு பரலோகத்தில் அவன் நித்தியமாக ஜீவன் உண்டு. அது மாத்திரல்ல, அவனை ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரத்தோடு எழும்ப போகிறோம். ஆனால அவனை கர்த்தருடைய வருகையில அவனை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். மாம்சத்தை புசித்து. எனவே இந்த திருவிருந்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த காரியம். அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரே இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இதை குறித்து நாம் அசட்டை பண்ணவே கூடாது. அதை பற்றி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். திருவிருந்து என்பது கர்த்தருடைய புனிதமான பந்தி, பரிசுத்தமான பந்தி. ஆங்கிலத்திலே ஹோலி கம்யூனியன், தமிழிலே பரிசுத்த திருவிருந்து. அதை எந்த அளவுக்கு நாம் எடுக்க வேண்டும், அதனுடைய எடுப்பது நிமித்தமாக நமக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவனை அருள்நாதர் இயேசு அருளுகிறார். அதே அடுத்தபடியாக யோவான் 6ஆம் அதிகாரம் 55-56 வாசிக்க கேட்போம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, திருவிருந்து எடுக்கிறதுனால அருள்நாதர் இயேசு எவ்வளவு கிளாசிக்கா கொண்டு போறார் தெரியுமா? திருவிருந்து எடுக்கும் பொழுது நான் அவனுக்குள் நிலைத்திருக்கிறேன், அவனும் என்னில் நிலைத்திருக்கிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் நமக்குள்ள இருக்காரு, நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அந்த தெய்வீக வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. திருவிருந்து எடுத்தா இயேசுநாதர் அப்படியே வந்துடுறாரு, இருதயத்துக்குள்ள ஃபுல்லா வந்துடுறாரு, நாம அவருக்குள்ள ஃபுல்லா போயிடுறோம். இது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஊழிய பாதையில ஆரம்ப காலத்துல ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சு நின்றுட்டு இருந்தா ஒரு அம்மா வந்தாங்க. வந்தது மாத்திரம் இல்ல, ஆயினாங்க. என்ன ஆயினடி கத்திரியான்னு கொஞ்ச நேரத்துல நாக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து செக்க செவேர்ன்னு இருக்கு, அப்படியே பாக்குறாங்க. உடனே அவங்கள பார்த்த உடனே ஒரே வார்த்தை சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய கரம், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என் சரீரத்தோட இணைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னோட ரத்தத்துக்கு, நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். அவ்வளவுதான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து ஓடிட்டாங்க. அந்த வல்லமை கேத்தரின் புல்மன் என்று தேவதாஸ் அவர்கள் திருவிருந்தை எடுத்து வரும்பொழுது மக்கள் இரு புறங்களிலும் கீழே விழுவார்கள். அந்த அளவுக்கு அந்த வல்லமை அந்த மகளுடைய தெய்வீக தாசி இடத்தில் காணப்பட்டது. அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, திருவிருந்தை எடுப்பதனால கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை என்ன தெரியுமாங்க? அவர் நமக்குள், நாம் அவருக்குள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆரம்ப காலத்துல
நாங்கள் கிராம ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல இரவு ஒரு 10:30 மணி 10:45 இருக்கும். இப்போது இந்த கிராமத்தில் ஒருத்தர் சொன்னார் ஒரு காரியத்தை. அவர் சொன்னார், இது பாழடைஞ்ச கட்டடம் மங்களா, மாடியில் இந்த மாதிரிலாம் ஒன்று வரோம் அப்படின்னாங்க. என் நண்பர் பிரகாசன் சொன்னார், ஜவஹர் நீ படிக்கட்டில் ஏறி நேராக மேலே போ, அங்கே அவன் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க, போய் அவனை பார்த்தீன்னா நீ சொல்லு, நானும் வர்றேன் அப்படின்னு. நான் உடனே படிக்கட்டு ஏறி நேராக மாடிக்கு போயிட்டேன். மேல் ரூமில் போய் நிற்கிறேன், உட்காந்துருக்கான் பாவி. ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளோதான் எனக்கு ஒரு பயமே இல்லை. பார்த்தேன், இயேசுவின் நாமத்தினால என்ன ஒட்டேன ஒரு சத்தம் கடிச்சு போயிடுச்சு. கீழே இறங்கி வந்தோடனே, என்ன ஜவஹர் ஆனால் உட்காந்துருந்தேன் தானே, இயேசுவின் நாமத்தினால இது போயிட்டு. காரணம் அந்த வல்லமை, திருவிருந்தின் வல்லமை, திருவிருந்தின் வல்லமை. திருவிருந்து உனக்குள் இருந்தால் நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தர் உனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். யோவான் 6:57 எடுத்து வாசிக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னாலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடும். என்னாலே ஆவிக்குரிய தன்மை உனக்கு இருக்கும். அந்த திருவிருந்தில முழுமையாக அர்த்தத்தோடு அதை புசிக்கும் பொழுது எந்த தீமை கிரியைகள் உன்னை தொடவே முடியாது. யாரும் உனக்கு எந்த தீமையான காரியங்கள் செய்யவே முடியாது. காரணம் அந்த திருவிருந்தினுடைய மகிமையின் வல்லமை அதிகமாக உடம்புல இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் தெய்வீக கிருபை, தெய்வீக வல்லமை, தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை. கர்த்தருடைய கரம் அந்த திருவிருந்த அர்த்தத்தோடு எடுக்கணும். கடமைக்காக எடுக்காத, ஏனோதானோ என்று எடுக்காத. நம்ம எடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்குள் நான் அவருக்குள், கர்த்தர் எனக்குள் நான் அவருக்குள், அந்த விதமான உன்னத அனுபவத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் உண்மையாகவே அர்த்தத்தோடு திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். அதே காரியத்தை 57ஆம் வசனத்தை பார்த்து 58 பட்டம், வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை இந்த திருவிருந்தை குறித்த இவ்வளவு அழகாக அருள்நாதர் இயேசு இவ்வளவு அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார். திருவிருந்தை அர்த்தத்தோடு எடுக்க வேண்டும். கடமைக்காக எடுத்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உண்மையாக நீ திருவிருந்து எப்படி எடுக்கிறாய், நீ எடுத்தது உண்மையான அர்த்தத்தோடு எடுத்திருக்கிறாயா இல்லையா என்பது கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். அதே நேரத்தில் பிசாசுக்கும் நல்லா தெரியும், இவன் கடமைக்காக திருவிருந்துட்டு போய் எடுத்துட்டு வந்திருக்கான், இவனை ஈஸியா தட்டிடலான்ட்டு. ஆனா உண்மையாக அவன் எடுத்தார் என்றால் பக்கத்துல கூட வரவே மாட்டார். நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, திருவிருந்து பாகத்தை நாம் ஒவ்வொரு தடவையும் திருவிருந்துக்கு முன்பாக வாசிக்க கேட்கிறோம். அது எந்த அளவுக்கு நம் மனதுக்குள் பதிந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த பவுல் அவர்கள் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல எவ்வளவு அருமையா எடுத்து உரைக்கிறார் தெரியுமா? திருவிருந்து பாகத்தை உண்மையாகவே கொஞ்ச நேரம் நிதானமா அமைதியாக உங்களுடைய இல்லறத்தில் அதை வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் உண்மையாக பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 27ஆம் வசனத்தை பார்க்குங்க. இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். நாம் திருவிருந்தை எடுக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? என்ன அந்த வசனத்தை பாருங்க. அபாத்திரமாய், அபாத்திரமாய், கேர்லெஸ்ஸாக, எந்த விதமான ஆராய்வு இல்லாமல் அவன் கர்த்தருடைய சரீரத்துக்கு குற்றமுள்ளவனாய் இருப்பான். திருப்பி வாசிங்க பாதைய வசனத்தை. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். குற்றமுள்ளவனாய் இருப்பான். You are an accuser. You are an accused. நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி. நம்ம இன்னைக்கு பார்த்தோம்,
அமெரிக்காவில இருந்து எத்தனையோ பேர் வருதுன்னு நான் என் விமான தளத்துல பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எப்படி வராங்க? அவங்க எல்லாரும் கையிலயும் காலையும் விலங்கு போட்டு வராங்க. அவங்க குற்றவாளி. நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. இங்க வசனத்தை பார்க்கும்போது திருவிருந்து அபாத்திரமா எடுத்தால் அவனை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? குற்றமுள்ளவன், இஸ் an accused, இஸ் an illegal immigrant. அவன் அங்க போயிருக்க கூடாது. அந்த இடத்துல இந்த அவ்வளவு மோசமா. அடுத்த வசனத்தை பார்ப்பா, 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷனும் ஊழியம் செய்தாலும் சரி, ஊழியம் செய்யாவிட்டாலும் சரி, இந்த எப்படி இருக்கணுமா? தன்னைத்தானே சோதித்து அறிந்து பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து பானம் பண்ண கடவன். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எந்த விதத்துல நாம் திருவிருந்துக்கு பாத்திரமாக இருக்கிறோமா? நான் எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த லெவலுக்கு இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. திருவிருந்து எடுக்கிற நேரத்துல கர்த்தர் ஆண்டவரே தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். தன்னைத்தானே சோதித்து அறிந்து இதில் நான் எடுப்பதற்கு நான் பாத்திரவனாய் இருக்கிறேன், நான் இதை எடுக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே வசனத்தை திருப்பி வாசி தம்பி. அதே 28. மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து பானம் பண்ண கடவன். ஆராய்ந்து பார்த்து பானம் பண்ண வேண்டும். தன்னைத்தானே சோதித்தறிந்து நான் இதுக்கு தகுதி உள்ளவனா, நான் எடுக்கலாமா, கர்த்தரிடத்தில் அனுமதி நான் பெற்றிருக்கிறேன்னா, தன்னைத்தானே சோதித்து அறிந்து பானம் பண்ண கடவன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று யோசித்து பாருங்க. தன்னைத்தானே சோதித்து அறிந்து. இருதய மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஜூனியர் டாக்டரை முதல்ல பார்க்கணும். ஜூனியர் டாக்டர் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கு பிறகு எல்லா டெஸ்ட் அந்த சீனியர் டாக்டரை பார்க்கும்போது அவர் முதல்ல என்ன கேட்பாருன்னா, பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்பாரு, இசிஜி பார்ப்பாரு, எக்கோ பார்ப்பாரு. எல்லாம் பார்த்த பிறகுதான் அவர் தீர்ப்பு கொடுப்பாரு. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஒரு உலக பிரகாரமான இருதயத்துக்கே இத்தனை டெஸ்ட் இருந்ததுன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கு தெரியுமா? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, தன்னைத்தானே சோதித்து அறிந்து பானம் பண்ண கடவன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசி மணி நேரத்துல நம்ம வாழ்கிறோம். திருவிருந்து அபாத்திரம். அடுத்த வசனத்தை பார்ப்பா, 29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் எப்படின்னா, அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன், தன்னை நிதானிக்காமல், ஆராயாமல், தற்பரிசோதனை செய்யாமல், தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்காதபடி அவன் இவ்விதமாக செயல்படுகிறபடினால் அவனுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கிறது? ஆக்கினி தீர்ப்பு. அப்ப பாருங்க, நியாய தீர்ப்புல கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து மன்னிக்கவும், உனக்கு இந்த பரலோகத்துல இடம் இல்லையா, 366 நாள் இந்த திருவிருந்து எடுத்திருக்கேன் ஐயா. சில ஆலயங்கள்ல உண்டு, சில சர்ச் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் எல்லாம் உண்டு, டெய்லி ஹோலி கம்யூனியன் உண்டு. 366 நாளும் எடுத்தது உண்மைதான் தம்பி. ஆனா நீ அபாத்திரமா எடுத்திருக்கிறதுனால உனக்கு இந்த வசனத்தின்படி ஆக்கினி தீர்ப்பு தூக்கி நரகத்துல போட்டுவாரு. எப்படி இருக்கும் பாருங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருவிருந்து எடுத்தா மட்டும் போதாது, கர்த்தருக்கு பயந்து வாழணும், ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறேனோ, ஆண்டவரே இந்த நேரத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது நான் செய்திருந்தால் என்னை தயவு செய்து உடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்தம் பண்ணும். நான் ஆக்கினி தீர்ப்புக்கு நான் பாத்திரவானா இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை நிதானித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்க, அந்த திருவிருந்த சரியா எடுக்காவிட்டால் அவனுக்கு என்னென்ன கிடைக்கிறது?
பலவீனரும் ஆ. வியாதுலருமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். திருவிருந்து ஒழுங்கா எடுக்கலன்னா பலவீனம். டாக்டர் கேட்பாரு, என்னப்பா நான் டானிக்லாம் எழுதி கொடுத்துருக்கிறேன்னு, என்னென்னமா எழுதி எல்லாம் குடிக்கிறேன், ஆனா ரொம்ப வீக்கா இருக்க, நீ பலவீனம். நீ திருவிருந்து சரியா ஆராய்ந்து பார்க்காம எடுத்ததுனால உனக்கு பலவீனம். அது மாத்திரம் இல்ல, திருவிருந்த ஒழுங்கா எடுக்காதவனுக்கு அங்க என்ன வசனம் சொல்லுகிறது? வியாதி. வியாதி வரும். என்ன வியாதி வந்த உடனே அந்த வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரோ வச்சுட்டாங்க பிரதர். ஆமா, திருவிருந்து சரியா எடுக்கல, அவர் வைக்கதான் செய்வாங்க. திருவிருந்த ஒழுங்கா நம்ம ஆராய்ந்து பார்த்து எடுத்தால் எந்த வியாதியும் வராது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு, கடைசி மணி நேரத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த விதமாக செயல்படுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார். கடைசி மணி நேரத்துல வாழ்ந்துட்டு, கடைசி மணி நேரத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய காரியங்களை ஒவ்வொன்றாக பார்க்கிறார். 32 வசனத்தை வாசிப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பாருங்க, கர்த்தராலே நியாயம் தீர்க்கப்படாதபடி, கர்த்தராலே அவர் நம்மை ஆக்கினி தீர்ப்ப மத்தரல்ல, பயங்கரமான சிக்ஷைக்குள் நாம் ஆளாகி விடுகிறோம். திருவிருந்து அபாத்திரமா எடுக்கிறவர்களை தனிப்பட்ட முறையில பலருக்கு தெரியும். திருவிருந்து அபாத்திரமா எடுக்கிறவர்கள் பலர் உண்டு. எடுத்தவங்களுடைய நிலைமை பரிதாபமாய் முடித்திருக்கிறதே பார்த்து கேட்பாங்க, என்ன பிரதர் அவரு திருவிருந்து இப்பதானே எடுத்தாரு? ஆமா எடுத்தாரு. அவர் மேல பஸ் ஏறி இறங்கிட்டாமே, அவர் மேல பஸ் ஏறி இறங்கி நரகத்தான் போயிட்டார். தெரியுமா? அவரு திருவிருந்து எடுக்கிறதுக்கு முந்தி அவர் ராத்திரி என்ன பண்ணிட்டு வந்தாரு? ஒரு பாட்டில் தான் போட்டாரு. அவர் அப்படின்னு இங்க வந்து எடுக்கலாமா? கர்த்தர் பார்க்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷன் கர்த்தருடைய சரீரத்தை அலட்சியம் பண்ணும் பொழுது, திருவிருந்தை அலட்சியம் பண்ணும் பொழுது, அது அபாத்திரமா எடுத்தால் கொடுமையான நியாயம் தீர்ப்பு வரும், பயங்கரமான நியாயம் தீர்ப்பு வரும். திருவிருந்தை எடுக்கும் பொழுது தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறோம், கர்த்தரோட இசைந்திருக்கிறோம், கர்த்தரோட இணைந்திருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. நம் திருவிருந்தை உண்மையா எடுக்கிறோமா? அலட்சியம் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய திருவிருந்துக்காக நாம் தாகத்தோடு காத்திருக்க வேண்டும், அவரோடு இசைந்திருக்க வேண்டும். அந்த திருவிருந்து எடுக்க நமக்குள்ள தெய்வீக வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். அதான் கர்த்தர் பார்க்கணும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கு. திருவிருந்து எப்படி எடுக்கிறோம்? மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். திருவிருந்து கொடுக்க போதகர் வரும் பொழுது முதல் காரியம், உனக்காக பிற்கப்படுகிற இயேசுடைய சரீரம், உனக்காக சிந்தப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் பார்க்கிறார். அந்த திருவிருந்தோடு அவரோட இணைந்திருக்கிறோம், இசைந்திருக்கிறோம். அவர் எனக்குள், நான் அவருக்குள், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். இதுதான் திருவிருந்து. திருவிருந்தை எடுக்க பேரின்ப பாக்கியமாய் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியும். திருவிருந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனோடு இணைகிற அனுபவம், தேவனோடு ஒன்றாக சேருகிற அனுபவம். கர்த்தர் உன்னத வல்லமையினால் என்னை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காகத்தான் நாம் திருவிருந்து எடுக்க இன்று வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டதாக வாயை திறந்து, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் ஏதாவது இடையூறுகள் இருந்தால், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தில் அடியேன் ஒருவேளை ஈடுபட்டிருந்தால் என்னை தயவாக மன்னியும். திருவிருந்துக்கு என்னை தகுதிப்படுத்தும், திருவிருந்துக்கு என்னை எல்லாரும் சொல்லுங்க, திருவிருந்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். திருவிருந்துக்கு நான் உம்முடைய பாதத்தில், ஏசப்பா எனக்கு உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் என்னை மன்னித்திரளும். இந்த வேதாகமத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு அப்படியே எழுத்தின்படி நிறைவேறுவதற்கு என்னுடைய அபாத்திர தன்மை
ஒரு முட்டுக்கட்டாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஊரிபாலா பந்தரந்தரரப ஷக்கரரந்தரரந்தரரப. உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த திருவிருந்தை பற்றிய கேட்கிற செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிர்விசாரமாய் எடுக்காதவர்கள் கர்த்தருக்காக பயந்து வாழ கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.